சவுதியில இருந்து வந்த வியாபாரிங்க கிட்ட நான் முகமது நபியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சேர மன்னர் அடம் பிடிச்சாராம். நீங்க தான் கடவுளுடைய கனெக்டர்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு மக்கள் கேட்டாங்களாம். உடனே ஒரு நிலா ரெண்டா உடைச்சா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் உங்களோட உமர். இனி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாலிடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி இருக்கான். சரிங்களா? அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் நிலாவை இரண்டா பிளந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு அவன் பேசியிருக்கான். அதாவது இதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கேள்வியே கேட்கக்கூடாதா அப்படின்னா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு விஷயம் உங்கள் ஹதீஸில் இருக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நிஜமாவே நடந்திருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளை அவன் கேட்கலாம். சரிங்களா? கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் இந்த நக்கல் மயிராக பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு அந்த தற்குறியை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஜென்யூனான கொஷின்ஸோட இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பல நான் முஸ்லீம்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்ஷால்லா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சயின்டிஃபிக்காகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்ஷால்லா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல முஸ்லீம்களும் இருக்காங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்காத மக்கா குறைஷிகளும் இருக்காங்க. குறைஷிகள் இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலைகளை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சிலைகளை வணங்கக்கூடியவங்களாகவும் அதை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு டைம், இந்த மாதிரி நீங்கள் வந்து இறைத்தூதர்னு சொல்கிறீங்களே, முடிஞ்சால் ஏதாவது ஒரு மிராக்கல் செஞ்சு காமிங்க, உங்களோட இறைவனை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாரு. சரிங்களா? அந்த டைமில் நிலா வந்து ரெண்டாக பிளக்குது. அதை அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்களும் இருக்காங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க மேலும் நம்பிக்கை பெறுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்காதவங்க இதை நிராகரிக்கிறதுக்கு மேலும் மேலும் ரீசனை தான் தேடுறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து இது வந்து கன்வீனியன்ட்டாக இல்லை. சரிங்களா? ஏதாவது ரீசனை சொல்லி இதை மறுக்கலாம் தான் பார்க்குறாங்க. எப்படி சமகாலத்தில் இருக்கக்கூடிய சங்கிகள் நம்ம என்ன தான் சோர்ஸ் எடுத்து வச்சு பேசினாலும் அவனுங்க எதை நம்புறாங்களோ அதை மட்டும்தானே கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை மாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரியான நண்பர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. சரிங்களா? அபு ஜஹல், அபு லஹப், இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஷிஹர் தான், இது வந்து ஒரு சூனியம் தானே தவிர இது வேறு எதுவும் இல்லை, இது ஒரு டிலூஷனல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னென்னமோ இதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்காவுக்கு வெளியிருந்து வரக்கூடிய வியாபார கூட்டங்கள் உள்ள வராங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆக்சுவலா இந்த மாதிரியான நம்பிக்கைங்க எல்லா மதத்திலுமே இருக்கும். ஸோ அதனால நான் குறையெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான எல்லா மதங்களையும் இருக்கக்கூடிய கதைகளுக்கு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும். அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்களை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குமே தவிர அந்த ஸ்பாட்டில் யாருமே எதிர்கேள்வி வச்சிருக்க மாட்டாங்க, எதிர்வாதம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் எதிர்வாதம் வச்சாங்க. சரிங்களா? இந்த இன்சிடென்ட்டை கண்ணில் பார்த்ததுக்கப்புறமும் நம்ம மறுத்தாங்க. சரிங்களா? இதுலேயே ஒரு யதார்த்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அலெக்சாண்டர் வந்து இந்த குறுகிய காலத்தில் பெரிய நிலப்பரப்பை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அவர் அப்படி பண்ணார் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன? அதை பார்த்துருப்பாங்களே, யாராவது எழுதி வச்சிருப்பாங்களே, அலெக்சாண்டர் இத்தனை நாடுகளை தோக்கடிச்சாரு, இத்தனை நாடுகளை கைப்பற்றினாருன்னு வரலாற்று ஆதாரங்கள் இருக்குல்ல, அதை விட அதிகமான ஆதாரங்கள், வரலாற்று ஆதாரங்கள், கண்ணால் பார்த்த சாட்சிகள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் காலத்தில் இந்த நிலா ரெண்டாக பிளந்ததை பார்த்ததுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. இப்போ அலெக்சாண்டர் இருக்காருன்னா அவர் இந்த நாடுகளை பிடிச்சாரு அப்படின்றதுக்கு யாராவது எழுதி வச்சிருப்பாங்களே, அதோட செயின் ஆஃப் நரேஷன் என்ன, அதை யார் அறிவிச்சாங்க, அவங்களோட வரலாறு என்ன அப்படின்லாம் பல குழப்பங்கள் வரும். ஆனால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அதை கண்ணால் பார்த்த சாட்சிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக வரலாறு, யாராலையும் மறுக்க முடியாத அளவுக்கு தான் இந்த செயின் ஆஃப் நரேஷன் எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து போத் நான் முஸ்லீம்களும் பார்த்துருக்காங்க, முஸ்லீம்களும் பார்த்துருக்காங்க. ஸோ எந்த மதத்தில் இருக்கக்கூடிய மிராக்கிள்ஸ்க்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான செயின் ஆஃப் நரேஷன், அந்த வரலாற்றை அறிவிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய தனி வரலாறு இப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மற்றதையும் இதையும் உங்களால் ஒன்றா வச்சு பார்க்க முடியாது. இப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாசா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நாசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான நிலா ரெண்டாக பிளந்ததாகவும் அது சம்மந்தமாக எந்த ஒரு சயின்டிஃபிக் ஆதாரம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சங்கி நண்பர்கள் எல்லாம் வெளியே போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, நாசாவுக்கும் ஒரு சில பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்க தான் செய்யுது. நாசாலையும் நாசி நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருக்கு, அதனால அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்பேஸ் ரேஸில் யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்றது கோல்டு வார் டைமில் நடந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா சோவியத் யூனியன். ஃபஸ்ட்டு அனிமலை ஸ்பேஸில் லான்ச் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுவும் சோவியத் யூனியன். ஃபஸ்ட்டு மனுஷனை ஸ்பேஸில் லான்ச் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுவும் சோவியத் யூனியன் தான். ஆனால் ஸ்பேஸ் ரேஸில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா
அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாசாவுக்கும் ஒரு சில பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்க தான் செய்யுது. எவனுமே இங்கே நியூட்ரல்லாம் கிடையாது. ஈவன் ரிச்சர்ட் டாக்கின்ஸையும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸையும் நம்ம வந்து நியூட்ரல்னு நம்பினோம். அவங்கள வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சோம். ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுங்களுக்கும் பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி. சரிங்களா, நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே பல முஸ்லீம்கள் இந்த ஃபோட்டோ எந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து மூன் ஸ்பிளிட்டிங்கான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்குமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோவோட ஆரிஜின் நம்ம பார்த்தோம்னா 1969 அப்போலோ 10 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை பற்றி நாசா என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருவாங்க. We know the moon is shrinking by looking at the lobate scarps in detail. They actually reflect the crustal materials of the moon being pushed together, breaking, and being thrust over one another. So that indicates that something has been causing the moon to actually contract or shrink. Finding that the lobate scarps are globally distributed indicates that contraction of the lunar surface is happening on a global scale, and this is critical knowledge to understand the geologic history of the moon. The next steps in this research will be to more accurately assess the age of these scarps, to help determine how geologically active the moon might still be today. What's exciting about these findings for me is that the moon is not a dead body. It's not an object where everything that happened on the moon happened billions of years ago. These scarps could be younger than a billion years. They could be, in fact, as young as a couple of 100 million years old, or they could be even younger than that. And that means, in geologic terms, the moon is active. ஸோ அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வைக்கக்கூடிய வாதங்களுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கார்ஸோட வயசு கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுவும் அவங்களால எக்ஸாக்டாக கணிக்க முடியல. மூன் உருவாகி பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகுது. சரிங்களா, ஆனால் இந்த ஸ்கார்ஸோட வயசு சில மில்லியன் வருஷங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கும் குறைவாகவும் இருக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் அவங்களால ஒரு யூகத்தை தான் வைக்க முடியுதே தவிர அதோட வயசு கூட இவங்களால சரியாக சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எதனால உருவாகி இருக்கு அப்படின்னா, ரெண்டு பாட்டு ஒன்னோட ஒன்று மோதி அதனால ஏற்படக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இருந்தாலும் இதையே நான் வந்து முழு ஆதாரமா நான் வைக்கல. சரிங்களா, மேபி ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் நம்பகத்தன்மையா நம்மளுக்கு பல ஆதாரங்கள் கிடைக்கலாம். கிடைச்சாலும் அதை முழுசா நம்மள்ட்ட சொல்லுவாங்களா அப்படின்றதும் ஒரு டவுட் தான். நம்ம சங்கி நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து சயின்டிஃபிக்கா ஒரு சில வாதங்கள் வைக்கிறாரு. இதனால மூன் வந்து ஸ்பிளிட் ஆகியிருக்காது அப்படின்றதுக்கு ஒரு சில வாதங்கள் வைக்கிறாரு. பூமியோட கிராவிட்டி இம்பேலன்ஸ் ஆகும், வேகமா சுத்தம், தாறுமாறா சுனாமி வரும், 24 hours வரும், 10 hours சுரங்கும். இந்த மாதிரியான பல ரீசன்ஸ் வைக்கிறாரு. சரிங்களா, அதாவது ஆக்சுவலா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டுமே எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அந்த மக்காவாசிகள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இறை தூதர்னு ஏற்றுக்கணும், அதுக்காக ஒரு மிராக்கல் செஞ்சு காமிக்க சொல்கிறாங்க. அதனால அவர் துவா கேட்டார், அதனால நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இதுவே தவிர இது வந்து சுனாமி மாதிரியோ ஒரு பூகம்பம் மாதிரியோ ஒரு டிசாஸ்டர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து இந்த நிலா வந்து பிளந்திருந்தாலும் அது கொஞ்ச நேரத்திலேயே கிராவிட்டியோட இம்பாக்ட்னால மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கும். நிலா வந்து எந்த ஒரு க்ளூவையும் போட்டு ஒட்டி வைக்கல. சரியா, மாசூல் ரெண்டு பொருளும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ நிலா வந்து அது ரெண்டா உடஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அது ஒன்னா சேர்ந்து ஒரே செலஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டா மாறி இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்க இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கவே முடியாது. இவன் சொன்ன மாதிரி டைடல் வேவ்ஸ்ல சேஞ்சஸோ ஒரு நாள் அப்படிங்கிறது 15 மணி நேரமா சுருங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபீலே பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா, எப்போ இந்த மாதிரி ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிக் இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, நிலா ரெண்டா பிளந்து அது தனித்தனியா பிரிஞ்சு போயிருந்தால் அப்போ இவன் சொல்ற மாதிரியான இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா, ஆனா அந்த நிலா ரெண்டா பிளந்து கொஞ்ச நேரம் மட்டுமே இருந்து மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருந்தா எந்த ஒரு சேஞ்சஸையுமே நம்மளால பார்த்திருக்க முடியாது. சரிங்களா, ஸோ இவர் சொல்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது இவங்க வந்து கடவுளை வந்து எந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்கனால என்னென்ன முடியுமோ அது மட்டும்தான் இந்த கடவுள்னால முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பிட்டாங்க. சரிங்களா, அதனால தான் இவங்களுக்கு வந்து கடவுளுக்கான உண்மையான டெஃபினிஷனே கிடையாது இவங்கள்ட்ட, நம்ம சங்கி நண்பர்கள்ட்ட. அதனால தான் அஜித்தையும் கடவுள்னு சொல்றாங்க, சச்சினையும் கடவுள்னு சொல்றாங்க, நித்யானந்தாவையும் கடவுள்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கடவுளுக்கான டெஃபினிஷனே என்ன அப்படின்னு சொல்லி இந்த சங்கிகள் புரிஞ்சுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அஸ்தாஃபிருல்லாஹ். அதாவது இந்த பிக் பேங்குக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் ஒரு சிங்குலாரிட்டி ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. சரிங்களா,
அப்படி இருந்த இந்த யூனிவர்ஸை அதிலிருந்து இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை உருவாக்க முடிஞ்ச ஒரு கடவுள்னால இந்த மாதிரியான இவ்வளோ சின்ன விஷயத்த பண்ண முடியாதா? நம்மளுடைய சோலார் சிஸ்டம்க்கு இது வந்து ஒரு ஸ்டேஜான விஷயமும் கிடையாது சரிங்களா. யுரேனஸ் பிளானட் யுரேனஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பிளானட்டுக்கு மிரண்டா அப்படிங்கிற ஒரு மூன் இருக்கு. அந்த மிரண்டா அப்படின்ற சேட்டலைட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பிளானட்டரி டிப்ரீஸ்லாம் அதை தாக்கி அது வந்து பல்வேறுபட்ட பீசஸாக வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. மறுபடியும் கிராவிட்டினால அது வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சேட்டலைட்டை உருவாகியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்சிடென்ட்டும் நம்மளுடைய சோலார் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1670s இருந்த ஒரு ஃபேமஸான ஆஸ்ட்ரானமர் நிலாவை பற்றி அவர் பதிவு பண்ண ஒரு டிராயிங்கை தான், அவர் பதிவு பண்ண ஒரு நிலாவோடைய மேப்பை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாமல் நண்பர் யாசர் அரஃபத் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆல்ரெடி சேரமான் பெருமாளுடைய அந்த ஒரு வரலாறு எடுத்து வச்சிருப்பாரு. சேரமான் பெருமாள் இந்த மூன் ஸ்பிளிட்டிங் இன்சிடென்ட்டை பார்த்தது உண்மைதான். அவர் வந்து மெக்காவுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதும் இது எல்லாமே உண்மைதான் சரிங்களா. இதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சங்கி நண்பர் கேட்டிருந்தாரு. இதுக்கான ஆதாரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது என்னோட தலைவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஒரு நாட்டுடைய பிரதமர் அவரே வந்து இதை ட்விட்டரில் போட்டிருக்காரு, அவரே இதை வெளிப்படையாக சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து எவனோ குப்பனோ சுப்பனோ பதிவு பண்ண ஒரு விஷயமும் இல்லை. வாட்ஸ்அப் குரூப்பில் உட்காந்து இந்த சங்கிகள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவானுங்களே ஒரு சில கதை, அந்த மாதிரியான கதைகளும் கிடையாது. இது வந்து ஓரல் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான பிரைமரி சோர்ஸ் இருக்குல்ல பிரிட்டிஷ் லைப்ரரியில் இப்போ வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. சரி, அதுக்கு ஏதாவது கல்வெட்டு ஆதாரம் இருக்கா? சரி, அதுக்கு ஏதாவது இலக்கிய ஆதாரம், அதுக்கு ஏதாவது ஒரு செப்பேட் ஆதாரம் இருக்கா? இப்போ இந்த சங்கி நண்பர் இருக்கார்ல, இவர்கிட்டே நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வந்து இத்தனை கோவில்களை இடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறேல, நீ சுத்தமான சங்கியா இருந்தா நீ என்ன பண்ணு, பர்ஷியன் சோர்ஸ் இல்லாமல் அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோவிலை இடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணு. முடிஞ்சா நீ ப்ரூவ் பண்ணு. ஏன்னா பர்ஷியன் சோர்ஸை தவிர வேறு எந்த சோர்ஸ்லையுமே அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோவில் இடிச்சாருன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சரிங்களா. ஜெயின துறவிகளுடைய ஆய்வுகள்லாம் அவங்களுடைய சோர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்த வரைக்குமே எங்கள் மதத்தை எங்களால் பாதுகாப்பாக ஏற்றுக்க முடிஞ்சது, எங்கள் மதத்தை எங்களால் பாதுகாப்பாக ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் எழுதி வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஷியன் சோர்ஸ் இல்லாமல் உன்னால் ப்ரூவ் பண்ணவே முடியாது சரிங்களா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எல்லா வரலாறுமே இப்படி தான் இருக்கும் சரிங்களா. வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அசோகர் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாருன்னே பல பேருக்கு தெரியாது. தஞ்சை பெரிய கோவில் அதுவே 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பல பேருக்கு அது வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டினார்னே தெரியாது. பல கதைகள் எழுதி வச்சிருந்தானுங்க அதை சுற்றி. இவர் வந்து இப்போ உரிமையோட கேட்கலாம், கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கா இல்லைன்னா அது இருக்கா இது இருக்கான்னு இவர் உரிமையோட கேட்கலாம் சரிங்களா. ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் இப்போதைக்கு இது வந்து பிரைமரி சோர்ஸ் இருக்குது, நீ ஏற்றுக்காமல் போ. ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ நம்பக்கூடிய எல்லாமே இந்த செயின் ஆஃப் நரேஷன், இந்த அறிவிப்பாளர் தொடர், செய்தி அறிவித்தவருக்கான நம்பகத்தன்மை, அவருக்கான வரலாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் நீ நம்பறியா அப்படின்றத நீயே கேள்வி கேட்டுக்கோ. எது உண்மைன்னா புராண செய்திகள்ல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அது சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா தப்பு இல்ல அப்படிங்கிறீங்க. எப்படிங்க ஒரு உண்மையை சொல்லும் பொழுது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்? சரி ஓகே, நீங்க சொல்ற மாதிரி பரிபாடலும் திருமுருகாற்றுப்படையுமே வந்து ஆரிய கலப்படம் எழுதுன்னு நான் புறந்தள்ளிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாழ்ந்த மக்களுக்கு அந்த நிலாவை ஸ்பிளிட் பண்ண ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய மிராக்கலாக இருந்திருக்கு சரிங்களா. நம்ம காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஏதாவது மிராக்கல் வேணும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் குரான். குரானை நீ வந்து ஆய்வுக்கு உட்படுத்து. யூனிவர்ஸ் இந்த ஒரு சிங்குலாரிட்டி ஸ்டேட்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்றது 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் இருந்த ஒரு மனிதருக்கு எப்படி தெரியும்? டைம் இஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி நியூட்டன் வரைக்குமே அப்படிதான் நம்பிட்டு இருந்தாங்க. ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாரும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. டைம் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் வந்து தான் டைம் இஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் குரான்லேயும் ஹதீஸ்லையும் பல இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மறுமையில் கியாமத்தினால நம்ம நிற்கும் போது எப்படின்னா நம்ம பூமியில் 50,000 வருஷம் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு நாள் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். அது ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாலும் மறுமையில் நம்ம நிற்கும் போது சூரியன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஹெவியர் ஆப்ஜெக்ட் முன்னாடி டைம் வந்து ஸ்லோவாகும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்தில் இருந்த ஒரு படிப்பறிவில்லாத ஒரு மனிதர்னால இந்த ஒரு விஷயத்தை எப்படி சொல்லியிருக்க முடியும்? நீ சொல்லு சரிங்களா. இப்படி நான் பல ஆதாரங்கள் வச்சுக்கிட்டே போவேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் அந்த கேசியஸ் ஸ்டேட்டில் அந்த ஒரு புகை மண்டலமாக இருந்துச்சு அப்படின்றது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள். இதெல்லாம் பாலைவனத்தில் படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனிதர்னால சொல்லியிருக்க முடியுமா? இப்படி பல கேள்விகள் என்னால் வைக்க முடியும். நீ வந்து இது ஒரு டிபேட்டாக கூட வை சரிங்களா. நான் வரேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் இறைவேதமா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே இறைத்தூதரா அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த டிபேட்டில் கூட நம்ம பேசலாம் இன்ஷா அல்லாஹ் சரியா. கேள்வி கேட்கவே கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அந்த கேள்வியை நீ ஒழுங்காவை இப்படி நக்கல் டேஷாக பேசுகிறதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை. ஓகேங்களா, தேங்க்யூ. Based on scientific knowledge in the 7th century.
The only reasonable conclusion is that these descriptions were revealed to Muhammad from God. He could not have known such details because he was an illiterate man with absolutely no scientific training. இஸ்லாமோஃபோபியாக்கு எதிரான நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.